வணக்கங்க. வாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நம்முடைய பாட்டி காலத்து பாரம்பரிய பலகாரங்கள் ஒன்றான சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். சோமாஸில் குறிப்பாக சொன்னோம்னா அநேகர் சொல்கிறது சோமாஸ் நாலனா வதக்குன்னு இருக்குன்னு. ஆனால் இந்த வீடியோ பாருங்கள். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு. அநேகர் வெறும் மைதா மாவு வச்சு சோமாஸ் செய்கிறாங்க. ஆனால் அதில் முறுமுறுப்பு வராதுங்க. டேபிள் சால்ட் 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குங்க. மேல் மாவில் உப்பும் கொஞ்சம் சுகர் சேர்த்தா டேஸ்ட் கொடுங்க. நான் சர்க்கரையும் ஏலக்காய் சேர்த்து பிடிச்சிருக்கேங்க. இப்போ அந்த தூளை சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுங்க. இப்படி சேர்க்கும்போது மேல் மாவு டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து சேர்க்க போகிறது ரவைங்க. ரவை 1 கப் மைதாக்கு 1/2 கப் ரவை தேவைங்க. ரவை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா மேல் மாவு முறுமுறுப்பாக இருக்காதுங்க. ரவை சேர்த்தா தான் முறுமுறுப்பு கொடுங்க. இப்போ இந்த ரவை மைதா எல்லாத்தையும் சேர்த்து பிசையலாம். சேர்த்த எல்லா பொருட்களையும் நல்லா உதிரியாக பிசைஞ்சுக்குங்க. நான் இதுக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேங்க. மொத்தமாக சேர்க்க தேவையில்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பிசைய கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. கை வச்சு நெய் எல்லா பக்கமும் கோட்டுற மாதிரி மாவில் படுற மாதிரி பிசைங்க. ஒரு 5 நிமிஷமாச்சும் மாவை பிசறி விடுங்க. பிசைஞ்சிட்டு மாவை எடுத்து பிடிச்சி பாருங்கள். மாவு கொழுக்கட்டை பிடிக்க வரணுங்க. இதுதான் சரியான பக்குவங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்க வரலைன்னா மறுபடியும் பிசைஞ்சு பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த மாவில் எடுத்த உடனே தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்க வருதான்னு பார்த்துட்டு வந்த பிறகு தண்ணி சேருங்க. இந்த மாவு உதிராமல் இருக்கணுங்க. அப்போ நம்ம உதுத்துட்டால் உதிரணுங்க. இது சரியான பக்குவங்க. இந்த மாவு எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. லேசாக உப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்குங்க. இது சரியாக இருக்குங்க. இப்போ தண்ணி சேர்க்கலாங்க. தண்ணியை ரொம்ப ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்குங்க. பெனைய சேர்த்துக்கலாம். விசிறின மாதிரி பெனைங்க. அப்படியே உதிரியாக வரணுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த மாவு லூஸாக இருக்கக்கூடாதுங்க. அதே ரொம்பவும் டைட்டாக ஆகிடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு டைட்டாக இருக்கணுங்க. சோமாஸில் கவனிக்க வேண்டியது இந்த 2 ஸ்டெப்புங்க. 1 இந்த மாவு, 2வது பூரணம். இது 2 சரியாக இருந்தால் நம்ம சோமாஸ் ரொம்ப டேஸ்ட்டாக எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த முறுமுறுப்பு குறையாதுங்க. அதே மாதிரி சோமாஸை நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது கூட அந்த சோமாஸோட முறுமுறுப்பை பாதுகாக்குங்க. எங்கள் பாட்டி அம்மா காலங்களில் இந்த சோமாஸை எப்படி சேமிச்சு வைப்பாங்கன்னா, தகர டப்பா இருக்கு இல்லையா, அதில் நல்லா காற்று போகாத அளவுக்கு மூடி வைப்பாங்க. அப்படி மூடி வைக்கும்போது இந்த சோமாஸ் 1 மாதம் ஆனாலும் அதோடைய முறுமுறுப்பு கரகரப்பு குறையாதுங்க. அப்படியே இருக்குங்க. இப்போது ஒரு கல் வச்சு இந்த மாவை நல்லா தட்டி விடலாம். மாவை நல்லா உலக்க இருக்கு இல்லையா, அதை வச்சு குத்துவாங்க. நாம் இந்த கல் வச்சு தட்டிக்கலாம். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ தட்டுறோமோ அந்தளவு இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மாவை திருப்பி விட்டு தட்டும் போது அந்த மேல் மாவு அப்படியே லேயர் சாஃப்டாகவும் அதே நேரம் முறுமுறுப்பாக இருக்குங்க. நம்ம முதல்ல பார்க்கும்போது அந்த மாவு எவ்வளோ ஹார்டாக இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மாவை இந்த மாதிரி தட்டி பண்ணியும் போது இந்தளவு சாப்பிட்டு பாருங்கள். திருப்பி விட்டு பண்ணிங்க. இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா இந்த சோமாஸ் மேல் மாவு நல்லா முறுமுறுப்பாக இருக்குங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் குறையாதுங்க. பாருங்கள் நம்ம மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சோமாஸ் நம்ம எப்படி சேமித்து வைக்கிறோன்னு. காற்று போகாத டப்பாக்களில் நம்ம சேமித்து வைக்கணுங்க. இல்லை பிளாஸ்டிக் கவர், தகர டப்பா இப்படி வச்சுக்கலாங்க. இந்த மாவு 1.5 மணிலேருந்து 2 மணி நேரம் இருக்கும் நல்லா ஊறணுங்க. ஊறட்டும். பூரணம் ரெடி பண்ணலாம். இதில் கசகசா சேர்த்துக்குங்க. கசகசா நல்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது நல்ல வாசனை கொடுக்குங்க. கசகசா சேர்த்து செய்யும்போது இந்த பூரணம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க.
கசகசா நல்லா பொரியணுங்க. இப்போ அது கூடயே பொட்டுக்கடலை ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. வெறும் பொட்டுக்கடலையை மட்டும் வச்சு பொருள் செஞ்சோம்னா சோமாஸ் வந்து முறுமுறுப்பாக வராதுங்க. வதக்குன்னு இருக்குங்க. பொட்டுக்கடலை எடுத்துடலாம். இப்போது நறுக்கி வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி கருகாமல் வறுத்துக்குங்க. ரொம்ப சவக்கிற அவசியம் இல்லைங்க. வறுபட்டால் போதுங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும், எடுத்துடலாம். அரை மூடி அளவுக்கு தேங்காய் தேவைப்படுங்க. தேங்காவை துருவி சேர்த்துக்குங்க. உலர்ந்த தேங்காய் துருவல் இருந்தால் கூட எடுத்துக்குங்க. நான் இன்றைக்கி அப்படியே தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா வறுக்கணுங்க. தேங்காய் துருவல் ரொம்ப கருகிராமல் கலர் மாறினா போதுங்க. லேசாக கலர் வந்தால் போதுங்க. இந்த மாதிரி இருந்தால் போதுங்க, எடுத்துடலாம். வறுத்த பொட்டுக்கடலை மாவை பொடி பண்ணி வச்சுருந்தேங்க. இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மேல் மாவில் வெறும் பொட்டுக்கடலை மட்டும் வச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வராதுங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட்டு கொடுங்க. ரவை ஜாஸ்தியாக இருக்கணுங்க. பொட்டுக்கடலையோட ரவை அளவு அதிகமாக இருக்கணுங்க. பாருங்கள், ரவை வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ரவையை சேர்த்து நல்லா வதக்கிவிடுங்க. பூரணத்தில் ரவை அளவு கூடுறதுனால மேல் மாவுலேயும் ரவை இருக்குது, பூரணத்துலேயும் ரவை இருக்கும்போது ரெண்டையும் சேர்த்து அதோட டேஸ்ட் வந்து அதிகமாகுங்க. முறுமுறுப்பு ரொம்பவே இருக்குங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த முறுமுறுப்பு அப்படியே இருக்குங்க. பாருங்கள், இந்த பூரணம் இந்த அளவு இருக்கணுங்க. நல்லா உலர்ந்துருக்கணுங்க. உதிரியாக இருக்கணுங்க. நம்ம சின்ன வயசு காலங்களில் சாப்பிட்ட சோமாஸ் இதுதாங்க. பாரம்பரிய பலகாரத்தில் ஒன்றான சோமாஸ் இப்படி தாங்க செய்வாங்க. மாவு ரெடி பண்ணி வச்சு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு வச்ச அளவோட இப்போ ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. தெரியுதுங்களா? அப்படி மெத்துன்னு இருக்குங்க. நம்ம இதை ஹார்டாக வச்சோங்க. ஆனால் நம்ம ரெடி பண்ண பிறகு இந்த மாவு இவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. மேல் மாவில் இந்த பக்கம் சரியாக இருந்தால் உங்கள் சோமாஸ் சூப்பராக இருக்குங்க. இப்போது உருண்டைகள் பிடிக்கலாம். எல்லா மாவையும் உருண்டைகள் பிடிச்சிக்கோங்க. எல்லா மாவையும் நல்லா உருட்டி வச்சுக்கலாம். மொத்தமாக உருட்டி போட்டுருங்க. நான் இன்றைக்கி அப்படியே செய்ய போகிறதுனால மொத்தமாக உருட்டி வச்சுக்கிறேங்க. நீங்கள் செய்கிற அளவு ஜாஸ்தியாக இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மீதியை வந்து ஒரு துணி போட்டு மூடி வைங்க. உருண்டைகளை வந்து மீடியம் சைஸ் உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் உருட்டிட்டேங்க. சோமாஸ் வந்து பெரிய ப்ராசஸ்னால் உங்களுக்கு செய்ய கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பூரணத்தை முதலே செஞ்சு ரெடி பண்ணிக்கலாங்க. பூரணத்தில் ஈரத்தன்மை கம்மியாக இருக்கனால வெளியே வச்சா கூட ஒரு வாரத்துக்குலாம் இருக்குங்க. உள்ளே வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு அப்படியே இருக்குங்க. அதனால் பூரணத்தை முதலே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேல் மாவை இந்த மாதிரி தைச்சிக்குங்க. மேல் மாவு வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க. அதே நேரம் ரொம்ப லேசாக இருந்தாலும் சரியாக வராதுங்க. மீடியமாக இந்த மாதிரி தைச்சிக்குங்க. தேய்ச்சி அந்த பூரியை அப்படியே சோமாஸ் அச்சில் வைக்கலாங்க. வச்சுட்டு ஒரு ஓரமாக அந்த பூரணத்தை போட்டுக்குங்க. நம்ம ஓரத்தில் தண்ணி வச்சு தேய்க்கிறனால அந்த பூரணம் வந்து ஓரத்தில் வராமல் பார்த்துக்குங்க. வெளியே வந்தால் உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ தண்ணி அப்ளை பண்ணலாம். பூரணத்தின் செய்முறையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக நிதானமாக சொல்கிறேங்க. இது புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கும் பேச்சுலருக்கும் இல்லை சமையலே தெரியாதவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் சோமாஸ் ரொம்ப அருமையாக வருங்க. உங்கள் வீடுகளில் செஞ்ச உங்கள் பாட்டி காலத்து சோமாஸோட அதே டேஸ்ட்டை உணரலாங்க. இப்போ சோமாஸை மூடிட்டு ஓரங்களில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துருங்க. பிசிறு இல்லாமல் பார்த்துக்குங்க. அதேமாதிரி அச்சில் வைக்கும்போது எதிர்பக்கமாக மாவு வெளியே வரக்கூடாதுங்க. அப்படி வந்துச்சுன்னா மாவு வந்து உடையுங்க, சோமாஸ் பிஞ்சிருங்க. இந்த மாதிரி பியாமல் எடுத்துக்கோங்க. இப்படி செஞ்சிங்கன்னா சரியாக வருங்க. இப்போ பொறுமையாக எடுங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் முதல்லையே அச்சில் லேசாக மாவு தடவி செய்யுங்க. பாருங்கள், நம்ம சோமாஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம்.
இன்னொரு சோமாஸையும் இதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேங்க. மாவு கரெக்டாக வச்சுட்டு இதே மாதிரி மூடிடுங்க. மறக்காமல் ஓரத்தில் தண்ணி தடவிடுங்க. தண்ணி அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இப்போ மூடி மாவு எடுத்துருங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புதுசாக சமையல் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சோம்னா அருமையான சோமாஸை சூப்பராக டேஸ்டியாக நம்ம பாட்டி காலத்து சோமாஸை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சிட்டேங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. சோமாஸ் ஒரு பக்கம் நல்லா வேகட்டுங்க. பொறுமையாக வேகட்டுங்க. அடுப்பை ரொம்ப ஹீட்டை வச்சிடாதீங்க. ரொம்ப அனல் இருந்தால் சீக்கிரம் கருகிருங்க. அனல் மீடியமாக இருக்கட்டுங்க. எண்ணெய் அப்படி சேர்ந்து விடுங்க. இப்போ வெந்துருச்சு, திருப்பி விடலாம். சூடான எண்ணெயை அப்படியே சோமாஸ் மேலே மோந்து விடும்போது அப்படி உப்பு வருங்க. கிட்டத்தட்ட பூரி ப்ராசஸ் தாங்க. அடுப்பு ஃபுல் ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா சோமாஸ் வந்து கருகிருங்க. அந்த கலர் வராதுங்க. சோமாஸ் குறை கலர் வந்து கோல்டன் கலருங்க. அதனால் பொறுமையாக அடுப்பு ஏறிட்டுங்க. நிதானமான அந்த ஹீட்டில் சோமாஸ் வேகட்டுங்க. திருப்பிடலாம். நம்ம மாவை கரெக்டான பக்குவத்தில் பிணைஞ்சிருந்தோம்னா சோமாஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வருங்க. நல்ல உப்பு வருங்க. இல்லைன்னா தொசுக்குன்னு இருக்குங்க. பாருங்கள், ஒவ்வொன்றும் நல்ல உப்பெலாம் வருது. இது வேகட்டுங்க. அப்படியே திருப்பிடுங்க. இது கலர் கரெக்டாக இருக்குங்க. எடுத்துடலாம். இதுக்கு மேலே கலர் மாறக்கூடாதுங்க. நல்ல முறுமுறுப்பாக இருக்குங்க. இந்த முறுமுறுப்பு எவ்வளோ நேரம் ஆனாலும் எத்தனை நாள் ஆனாலும் குறையாதுங்க. இப்போது எண்ணெயை வடிவிட்டு எடுத்துடலாம். இது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்க மாதிரி தெரியுங்க. இதை இப்படியே சாப்பிட்டாலும் நல்ல முறுமுறுப்பாக இருக்குங்க. இது ஆறின பிறகு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுவீங்க. எல்லா சோமாஸ் மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்க, நம்ம பாரம்பரிய பலகாரத்தில் ஒன்றான ட்ரெடிஷ்னல் சோமாஸை நாம் இன்றைக்கி செஞ்சுட்டோங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணுங்க. அதனால் இதில் சொல்லியிருக்கிற ஸ்டெப்பை பயன்படுத்தி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் இருக்கிற அந்த அருமையான டேஸ்ட்டை நீங்கள் உணர முடியுங்க. ஓகேங்க, நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான சூப்பரான இந்த ஸ்வீட் சோமாஸை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இப்படி சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.